நெல்லை இரட்டை கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தந்தை மற்றும் 5 வயது மகன் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை போலீசார் இன்று அதிகாலை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை 2ஆம் தேதி அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மூலச்சி கிராமத்தை சேர்ந்த 35 வயதான காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜ் ஆகியோர் மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி முதற்கட்டமாக 11 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே கொலையாளிகள் அனைவரையும் கைது செய்ய கோரி உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 7வது நாளான நேற்று உடல்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இறுதிச் சடங்குகளை செய்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க தற்போது அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 12வது குற்றவாளியான கிருஷ்ணன் என்கின்ற அஜித் வீரவநல்லூர் 80 அடி கால்வாய் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக இன்று அதிகாலை தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்று அஜித்தை சுற்றி வளைத்தனர். அப்போது அவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் போலீசாரை நோக்கி தாக்கியுள்ளார். இதில் காவலர் பரமசிவத்திற்கு இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. நிலைமை விபரீதமானதை உணர்ந்த போலீசார் தற்காப்புக்காக அஜித்தின் காலில் துப்பாக்கியால் சுட்டனர். காயமடைந்த அஜித்தும் காவலர் பரமசிவமும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி நேரில் சென்று காயமடைந்த காவலரை நலம் விசாரித்தார். இதற்கிடையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சுபாஷ் என்பவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பாதிப்பு இருந்ததால் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கின் மற்றொரு குற்றவாளியான மணி என்கின்ற மணிமாறன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நெல்லை இரட்டை கொலை வழக்கில் இதுவரை சிறார் உட்பட மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் தங்களது விசாரணை மற்றும் தேடுதல் வேட்டையை தொடர்ந்து வருகின்றனர்.